வணக்கம், நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். பாருங்கள், இதுதான் எங்களுடைய வீடு. இதுதான் எங்களுடைய வீடு. பாருங்கள், இதுதான் எங்களுடைய வீடு. கிருஷ்ணகிரி வீடு பார்த்திங்களா? கிருஷ்ணகிரி வீடு. எங்கள் பிள்ளையார்கிட்ட கோலம் பார்த்திங்களா? வீட்டு முன்னால் கோலம் பார்த்திங்களா? இதெல்லாம் டெய்லி கோலம் போடணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைல, அதனால் என்ன கோலம் தெரியுமா? யாமிருக்க பயமேன். அடுத்தது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் இருக்கிறதுக்காக தாமரைப்பூ. இங்கேயும் பிள்ளையார்கிட்டையும் அதே மாதிரி தான் கோலம். எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை நான் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கள் வீட்டு மரத்தில் பாருங்கள், சப்போட்டா. எங்கள் வீட்டு மரம் இதில் பாருங்கள் எவ்வளோ சப்போட்டா காய் காய்ச்சிருக்கு. சப்போட்டா காய் காய்ச்சிருக்குதா? காய் தெரியுதா? காய். அப்புறம் பாருங்கள், மரங்கள், பூக்கள், இதெல்லாம் சாமிக்குள்ள பூ. ஏன்னா இது வந்து ஒயரை டச் பண்ணுது, அதுக்காக தான் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டேன். அதுக்கு பாருங்கள், தென்னை மரம் உயரமாக இருக்கா. இதெல்லாம் 40 வருஷம் மரம், 38 வருஷத்துக்குள்ள மரம். இதெல்லாம் இந்த மரம். இது வந்து பின்னால் பக்கத்தில் இருக்கிற வீடு. இது இவங்க வந்து முஸ்லீம்ஸ் தான் வாடகைருக்காங்க, அதனால் வெளியே போயிட்டாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைல அங்கதனால வெளியே அவங்க சாமி கும்பிட மசூதிக்கு போயிட்டாங்க 1 மணிக்கிட்ட. பெண்கள்லாம் எல்லாம் கூட்டமாக இருந்து இந்த கிருஷ்ணகிரியில் எல்லாமே சாமி கும்பிட்றாங்க. பாருங்கள், மாமரம் பார்த்திங்களா? ஏன்னா இது வந்து கிருஷ்ணகிரி மாமரம் எப்படி காய்க்குது பார்க்கணுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கற்பூரவல்லி பார்த்திங்களா? கற்பூரவல்லி. அடுத்தது பாருங்கள், வெத்தலை கொடி பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் வெத்தலை கொடி. இதெல்லாம் வீட்டில் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்ம சளியெல்லாம் போகும். அதுக்கப்புறம் எலுமிச்சை மரம் பார்த்திங்களா? நல்லா மே மாதம் ஆனால் நல்லா காய்க்கும். இப்போ வந்து இப்படி இருக்குது, நல்லா காய்க்கும் பயங்கரமாக. 100 காய்க்கு மேலே இது காய்ச்சிரும். இது அப்புறம் கருவேப்பில் மரம் பாருங்க, நிறைய வச்சுருக்கிற. அது பாட்டு காடு மாதிரி ஏகப்பட்ட மரம் இருக்குது. கருவேப்பில் மரம், இதுவும் கருவேப்பில் மரம் தான். அப்புறம் தென்னை மரம் மேலே பிறகு காயெல்லாம் நிறையா காய்க்கும். தென்னை மரம். இது நெல்லிக்காய் மரம், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய். இது வந்து இந்த சைடில் இருக்கிற இதுவும் கார்டன் தான். ஆனால் நான் வந்து இப்போ மழை பெஞ்சதுனால நிறையா செடிகள், கனகாமரம் செடியெல்லாம் இருக்குதா. இது வந்து பாருங்கள், இது இலங்கையிலிருந்து வந்து தான் இந்த கீரை. இது வந்து தன்னாலே எங்கள் வீட்டில் வந்து முளைச்சிருக்குது. இது வந்து நமக்கு இது என்னென்னா, இந்த கீரை வந்து நல்லா பாருங்கள், இந்த கீரை வந்து இந்த கீரை செடி பார்த்துக்கிட்டிங்களா நல்லா. இது வந்து என்னென்னா, பிபி சுகர் இருக்கவங்க பருப்பில் போட்டு சாப்பிட்லாம். சமைச்சு பருப்பு கடையிறான்ல, அப்போ வந்து இதை பருப்பில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. நிறைய இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி பறிக்கலான்னு நினச்சேன். அப்புறமா சரி மழை இருந்ததுனால மழை காலம் சொல்லிவிட்டு இந்த கீரையை பறிக்காமல் இன்றைக்கி விட்டுட்டேன். நாளைக்கு இந்த கீரையை பறிக்கணும், பறித்து சமையல் செஞ்சு சாப்பிடணும். இது பாருங்கள், பூ. சாமிக்காக இந்த மரம் வச்சுருக்கிறேன் வீட்டில். ஏன்னா இந்த பூவெல்லாம் பூக்கும் நல்லா, அதனால் எப்படி இருக்குது. இதுதான் எங்களுடைய வீடு. மரம் எல்லாம் நல்லா இருக்கா பாருங்கள். வீட்டில் கேட்டில் தாமரைப்பூ இருக்கா? தாமரைப்பூ, சங்கு, சக்கரை எல்லாம் இருக்குது. வீட்டினுடைய ஃப்ரெண்டு. இப்போ பாருங்கள், இதுதான் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். குற்றாலம் மாதிரியே இருக்கும் வீடு, ஜில்லுன்னு இருக்கும். இது வெளிப்பக்கம் கிருஷ்ணகிரியில் இருக்கிற எங்களுடைய வீடு. இது வெளிப்பக்கம். ரொம்ப குளிருது. ஏன்னா அங்கே வந்து குளிர் அதிகம் கிருஷ்ணகிரியில்.